Hello friends, welcome to eCareer Plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆர்ம் எல்பிசி 2148ல் பிடபிள்யூஎம் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ம் எல்பிசி 2148 கிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த கிட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிட்டை இனிஷியலாக எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, வேணும்னா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிடபிள்யூஎம், அதாவது பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட் அப்படின்றது பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ஸ் அவுட்புட் எடுத்து நம்ம டிசி மோட்டார்ஸ், அதாவது மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பர்பஸ்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி 1 kHz, 100 Hz, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1.5 Hz. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சியை நம்மளோட தேவைக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கெயில் ப்ரோக்ராமிங் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், எம்பெடட் சி மூலமாக ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் அதோட அவுட்புட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காமிக்க போகிறேன். ஸோ இப்போ கிட்டு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம், எந்த ஒரு இன்டர்ஃபேஸும் நம்ம கொடுக்கல. ஏன் அப்படின்னா பிடபிள்யூஎம் நம்ம ப்ரோக்ராமிங்லே ஜென்ரேட் பண்ணுறதுனால ஸோ சென்சர்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் டிவைஸும் நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பண்ணலை. ஸோ இங்கே நமக்கு கிட்டில் பவர் சப்ளை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான சப்ளை சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறதுக்கு இங்கே சீரியல் போர்ட், அதாவது ஐஎஸ்பி பின் அவுட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர் மூலமாக ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டை ஆன் பண்ண போகிறேன். நான் ஆன் பண்ணி உங்களுக்கு பிடபிள்யூஎம் அவுட்புட் என்ன மாதிரியான அவுட்புட் அப்படின்றதெல்லாமே காமிக்கிறேன். ஸோ இது நம்ம பிடபிள்யூஎம் அவுட்புட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஎஸ்ஓ எடுத்திருக்கோம், அதாவது டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப். ஏன்னா பிடபிள்யூஎம்மோட அவுட்புட் நமக்கு பல்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பல்ஸ் அவுட்புட்டை நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக டிஎஸ்ஓ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணிக்கிடலாம். ஸோ கிட்ட நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ண உடனே நமக்கு நம்மளோட ப்ரோப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப்பில் ப்ரோப் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் ப்ரோப், அதாவது டிஎஸ்ஓவில் இது நெகட்டிவ் ப்ரோப், இது பாசிட்டிவ் ப்ரோப். ஸோ நம்மளோட நெகட்டிவ் ப்ரோப்பை கிட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பாயிண்ட், அதாவது கிட்டில் நமக்கு என்ன கிரவுண்ட் பாயிண்ட் இருக்கோ அந்த கிரவுண்ட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடபிள்யூஎம் அவுட்புட், அதாவது பிடபிள்யூஎம் அவுட்புட்டு நம்ம இப்போ போர்ட்டில் 0.1ல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பல்ஸ் அவுட்புட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பின் எடுத்து நம்மளோட டிஎஸ்ஓட பாசிட்டிவ் பின்னை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு அங்கே சிஆர்ஓவில் என்ன காமிக்கும் அப்படின்னா பல்ஸுக்கான அவுட்புட் அப்படின்றது நமக்கு சிஆர்ஓவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஎஸ்ஓவில் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது 1 kHz. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரேண்டமாக 1 kHzல ஒரு ஃப்ரீக்குவன்சியை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் காமிக்குது இந்த இடத்துல 1 kHz. அதே மாதிரி டைம் பீரியட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 millisecond அப்படின்றது டைம் பீரியட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைம் பீரியடில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பல்ஸ் ஆன் ஆகுது. ஸோ இங்கே ஆன் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன் டைமும் ஆஃப் டைமும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆன் டைமோட வித்தை அதாவது ஆஃப் டைமோட வித்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10% என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் டைமோட வித் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த விசுவலில் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் டைமோட வித்து சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்ப்போம். ஆன் டைம் கம்மியாகும் போது ஆன் டைம் அதிகமாகும். ஸோ சப்போஸ் நீங்கள் டைம் இன்டர்வலை மாடிஃபை பண்ணாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது 1 kHzல தான் இருக்கும். நீங்கள் டைம் சைக்கிள்ஸை சேஞ்ச் பண்ணாலும் அந்த பல்ஸோட வித் அப்படின்றது மாறும். ஆனால் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது.
ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நம்ம வந்து பிடபிள்யூஎம்ஐ ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்ட், அதாவது ஒரு மோட்டாரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான கான்செப்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்துட்டு பூஸ்ட் கன்வெர்ட்டிங், அதாவது பக் கன்வெர்ட்டர்ஸ், இந்த மாதிரி கன்வெர்ட்டருக்கான ப்ராஜெக்டர்ஸ், அதே மாதிரி இன்வெர்ட்டருக்கான ப்ராஜெக்ட், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடபிள்யூஎம் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்பிசி 2148ல் ஒரு பிடபிள்யூஎம் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதோட அவுட்புட்டை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் கான்செப்ட் அப்படின்றதுல நம்ம ரியல் டைமை எல்பிசி 2148 கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.